நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்களால கண்டினியூ பண்ண முடியாம இருந்துச்சு. இனி வரும் காலங்கள்ல ஓகேங்களா, இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல ஓகேங்களா 5ஆம் தேதிக்குள்ள நம்ம இருக்கிற மேக்ஸ் டாபிக்கை எப்படியாச்சும் நான் முடிச்சிடுறேன் ஓகேங்களா. கொஞ்சம் மேக்ஸ் வீடியோ அடிக்கடி வரும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்ததா நம்ம ஆல்ரெடி 4 டைப் ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில 4 டைப் பார்த்திருந்தோம். இப்ப பார்க்க போறது 5வது டைப். மக்கள் தொகை சார்ந்த நிறைய கேள்விகள் வரும். மக்கள் தொகை, வாகனங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு இருந்துச்சு ஓகேங்களா, இப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், அல்லது 4 வருஷம் கழிச்சு இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கூட்டு வட்டி முறையில கணக்கிடுற மாதிரியான கேள்விகளை இந்த டைப்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஆங்கிலத்துல the population of a village increased by 5% annually if the present population is 50,500, what will be its population after 2 years? ஓகேங்களா, இதை நம்ம நார்மலான மெத்தட்லயும் போடலாம், ஃபார்முலா வச்சும் போடலாம் ஓகேங்களா. நம்ம 2 வருஷம்ன்றதுனால நார்மல் மெத்தட்லயே போடலாம், ஏன்னா ஈஸியா தான் இருக்கும் ஓகேங்களா. 5% ரவுண்ட் வேல்யூ தான் இருக்கு. இதை நம்ம நார்மல் மெத்தட்லயும் போடுவோம், அடுத்ததா ஃபார்முலா வச்சும் போடுவோம். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை நீங்க போட்டுக்கலாம். பாருங்க, எவ்வளவு இருக்கு தற்போதைய மக்கள் தொகை 50,500 ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, 2 வருடங்களுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது, 5%. சோ இந்த 50,500ல ஃபர்ஸ்ட் 5% எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. கண்டுபிடிக்கிறாங்களா, 2 0க்கு 2 0 கேன்சல் ஓகேங்களா. அப்போ 505 இன்ட்டு 5 இதை போட்டோம்னா 5 5 25, 2 5 5 25. அப்போ 50,500ல 5% என்பது 2,525. அப்போ 50,500 இது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஓகேங்களா. அப்போ 2 5 2 5 இதை கூட்டினா எவ்வளவு வரும், 5 2 0 3 5 ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் ஓகேங்களா 50,500ல இருந்து முதல் வருஷம் எவ்வளவா அந்த மக்கள் தொகை மாறி இருக்குன்னா 53,025 மாறி இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த 53,025க்கு திரும்பவும் ஒரு 5% கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. பாருங்க, இதுக்கு முன்னாடி 0 இருந்துச்சு, நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணலாம். ஆனா இப்ப பாருங்க, 0வே இல்ல ஓகேங்களா. இப்ப நம்ம இந்த சம்முக்கு என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா ஓகேங்களா, இந்த 5 100ஆல வகுத்தனா என்ன வரும், 0.05 வருங்களா. அப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற வேல்யூவை 0.05ஆல பெருக்குனீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா. ஏன்னா 0 இருக்கிறதால ஈஸியாவே பெருக்கிடலாம். 5 5 25, பேலன்ஸ் 2 2 5 10 12, 3 15, பேலன்ஸ் 1 5 5 25 26. அடுத்ததா 0 தான் போட போறோம். 1 2 3 4 5 0 ஓகேங்களா. 1 2 3 4 5 0, திரும்ப ஒரு 3 4 5 0, 5 2 1 5 6 2 0. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 ஸ்தானம் தள்ளி. அப்போ எவ்வளவு கிடைச்சிருக்கு, 2,651 ரூபாய் 25 காசு ஓகேங்களா. இப்போ இது அப்படியே ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு 53,025 ஃபர்ஸ்ட் வருஷத்துல வட்டி அசல் சேர்த்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஒரு வருஷத்துல 5% மக்கள் தொகை அதிகரிச்சா 50,500ல இருந்து 53,025 மாறுது. அப்ப 2வது வருஷத்துக்கு என்ன ஆகுனா, இந்த 53,025 கூட இந்த 2,651.25 இத கூட்டினா 5 5 1 6 7 6 5 5 ஓகேங்களா. புள்ளி வச்சனா 55,676 ஓகேங்களா. பாயிண்ட்ல எதுவும் இல்ல. சோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஓகேங்களா இந்த ரவுண்ட் வேல்யூவே ஆன்சரா எடுத்துக்க வேண்டியதான், 55,676 ஓகேங்களா. இது நம்ம நார்மலா 2 வருஷம்ன்றதுனால ஈஸியா இப்படி 5% எடுத்து போட்டுட்டோம் ஓகேங்களா. இந்த சம்ம நம்ம ஃபார்முலா படி எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஈஸியான மெத்தட் தான் இது ஓகேங்களா. பாக்குறதுக்கு ஏதோ நிறைய வேல்யூ எடுத்து நம்ம நிறைய கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சின்ன சின்ன இந்த 5 நம்ம 100ஆல வகுத்து 0.05 எழுதணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த சம்முக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, மக்கள் தொகை அதிகரிக்கிறதுன்னு தான் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்ன, A = P × 1 + R/100 whole power n கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா ஓகேங்களா. அப்படியே போடுங்க. அசல் எவ்வளோ, 50,500 ஓகேங்களா. அடுத்ததா 1 + R எவ்வளோ, 5%, 5/100 whole power 2. அப்போ 50,500 இன்ட்டு ஓகேங்களா, இத 2 முறை பெருக்கணுங்களா. அப்போ 105/100 ஸ்ட்ரெயிட்டா ஒரே டைமா எழுதிக்கலாம் ஓகேங்களா. பாருங்க, 2 0க்கு 2 0 கேன்சல்.
இதை அடிச்சனா என்ன வரும்? 21/20 வருங்களா? 21/20 வரும். இதை அடிச்சனா திரும்ப 4 5 20, திரும்ப இதை அடிச்சனா 21 வரும். ஓகேங்களா? இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம 505 × 21 × 21 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இது கொஞ்சம் என்னன்னா நமக்கு நிறைய இந்த ஃபார்முலா படி போனாலே நமக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் மல்டிப்ளை பண்றதுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 21 ஸ்கொயர் நமக்கு தெரியுமான்னு பார்க்கணும். ஓகேங்களா? 21 × 21 போட்டோன்னா என்ன வரும்? 21 ஸ்கொயர் 41. நீங்க என்ன பண்ணோம்? ஸ்கொயர் வேல்யூல ஒரு 30 ஸ்கொயர் வேல்யூவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோம். கியூப்ல மினிமம் ஒரு 20 வரலும் கியூப் வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா கூட்டு வட்டியில மேக்சிமம் இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி தான் வரும். 3 டைம் பெருக்கிறது, 2 டைம் பெருக்கிறதுன்னு. ஸோ 505 × 441 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இதை நீங்க கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 55 676.25 வரும். ஓகேங்களா? நம்ம நார்மலா போட்ட மெத்தட் போட்டாலே ஈஸியா இந்த சமுக்கு ஆன்சர் கொண்டு வரலாம். இல்லாட்டி நீங்க இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டு இதை வகுத்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாடல் கன்வீனியன்ட்டா இருக்கோ பாருங்க, எதை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா நம்ம நார்மலா இந்த ரவுண்ட் வேல்யூ இருந்தா நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த நார்மல் மெத்தட் போட்டீங்கனாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அதே மாதிரிதான். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கொன்று 7% அதிகரிக்கிறது. இப்போதைய மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சேம் கொஸ்டின். The population of a village increases at the rate of 7% every year. If the present population is 90,000, the population after 2 years is. ஓகேங்களா? ஒன்னும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அதே மாடல். ஓகேங்களா? இதையும் நம்ம நார்மல் மெத்தட்ல போடுவோம். பாருங்க 90,000. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் 90,000, 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும் மக்கள் தொகைன்னு கேட்டிருக்காங்க. 7% கேட்டிருக்காங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 9 7 63. ஓகேங்களா? 2 0க்கு 2 0. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 90,000 இருந்து ஒரு 6,300 பேர் அதிகரிக்குது. அப்போ 96,300 பேர் ஆகுது. எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் வருஷம். ஓகேங்களா? அதே செகண்ட் வருஷத்துக்கு இந்த 96,300ல 7%. இது ஈஸியா தான் இருக்கு. 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ 963 × 7 7 3 21, பேலன்ஸ் 2, 6 7 42 44 4ங்களா? 9 63, ஒரு 4 67. அப்போ ரெண்டாவது வருஷம் எவ்வளவு மக்கள் தொகை அதிகரிக்கிறது? 96,300 இருந்தது, இன்னும் ஒரு 6,741 பேர் அதிகரிக்குது. அப்போ 1 4 7 1 3 10 12 13, பேலன்ஸ் 1 1,03,041. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. எஸ், ஆப்ஷன்ல இருக்கு. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்க, நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம்? 7/100. ஓகேங்களா? 90,000 ஃபார்முலா படி போட்டோம்னா 90,000 × 1 + 7/100. ஓகேங்களா? இதை ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அடுத்ததா 90,000 × 107/100 × 107/100 அப்படின்னு போட்டு 2 0க்கு 2 0, இன்னொரு 2 0க்கு 2 0. அடுத்ததா மிச்சம் இருக்கிறத இந்த 9 × 107 × 107 போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எப்படி வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி கணக்குகளுக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்க நார்மல் மெத்தட்ல போட்டாலே ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இதுல பாருங்க 107 × 107 பெருக்கணும், வர வேல்யூ திரும்ப 9ஆல பெருக்கணும். ஆனா இது அப்படி இல்லை. ஓகேங்களா? நார்மல் மெத்தட்ல போட்டீங்கன்னா அப்படி இல்லை, சின்ன சின்ன வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? 96,300 கூட ஒரு 6,000 ஆட் பண்ணி ஈஸியா கொஞ்சம் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா பாருங்க. ஆனா ஃபார்முலா சேம் தான். A = T × 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா. இதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்ததா பாருங்க, the cost of a machine is 18,000 and its depreciate. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேள்விகள்ல என்ன பார்த்தோம்? மக்கள் தொகை அதிகரிக்கும். ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு அடுத்து மக்கள் தொகை 7% அதிகரிச்சா எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னு பார்த்தோம். இந்த கணக்குல பாருங்க, ஒரு இயந்திரத்தின் விலை 18,000. ஒரு இயந்திரத்தோட விலை 18,000. அது ஆண்டுக்கு 16.2/3% தேய்மானம் அடைகிறது. டெப்ரிசியேட் ஆகுது 16.2/3%. ஓகேங்களா? 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? புரியுதுங்களா? இதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க ஃபார்முலா படி போனீங்கன்னா A = T × 1 + போட்டோங்களா, இங்க 1 - R/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா? ஆனா நம்ம இதை நார்மல் மெத்தட்ல போட்டோம்னா ஈஸியா இந்த சமுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா?
நார்மல் மெத்தட்ல போடுவோம். ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் கலப்பு பின்னத்துல இருக்குங்களா, இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிடுவோம். 16/2/3 16 3 எவ்வளவு வரும்? 48ங்களா. 48 + 2 50. அப்போ 50/3%. என்னது? 50/3%. பாருங்க, ஃபர்ஸ்ட் 18,000 எத்தனை வருஷம்? 2 வருஷம் தான் இதுவும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இனிஷியலா 18,000 இருக்கு. இப்போ 18,000க்கு நான் என்ன பண்ண போறேன்? 50/3% கண்டுபிடிக்க போறேன். 50/3%னாலே என்னன்னா 3 கீழே 100. ஓகேங்களா. 50/3 / 100ன்னு வரணும். பர்சன்டேஜ் போட்டாலே கீழே 100ன்னு போடணும். அந்த 100 எங்க வந்துடும்னா இந்த 3க்கு பக்கத்துல வந்துடும். அப்படியே 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுவோம். இதை அடிச்சனா 6 3 18 ஒரு 0. ஓகேங்களா. பேலன்ஸ் என்ன இருக்கு? 60 × 50. 6 5 எவ்வளோ? 30. அப்புறம் இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. அப்போ 3000. அப்போ 18,000 இருந்தது. 3000 ரூபாய் ஃபர்ஸ்ட் வருஷம் தேய்மானம் அடையுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கணக்குல அதிகமாச்சு. ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா தேய்மானம் அடையுது. அப்போ இந்த 18,000ல இருந்து என்ன பண்ணோம்? 3000 கழிக்கணும். கழிச்சா 15,000ன்னு வரும். இப்போ இந்த 15,000த்துல 50/3% நம்ம கழிக்கணும். ஓகேங்களா. இப்போ 15,000 இதுல 50/3% என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சு கழிக்கணும். 2 0க்கு 2 0. ஓகேங்களா. அடுத்ததா 1 3 3 5 3 15 0. அப்போ 50 × 50. 50 × 50 எவ்வளவு வரும்? 2500. ஓகேங்களா. 2500. அப்போ இந்த 15,000த்துல 2500 கழிக்கணும். ஓகேங்களா. கழிச்சனா என்ன வரும் பாருங்க. அப்போ என்ன வரும்? 12,500 ரூபாய் வருங்களா. அப்ப ஆன்சர் 12,500 ரூபாய் வந்துடுச்சுங்களா. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்க இது பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. இதை நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 50/3 பையில வந்தாலே என்னன்னா கீழே பெர்சன்டேஜ் 50% கொடுத்திருந்தா 50/100. ஓகேங்களா. கொஸ்டின்ல 10% கொடுத்திருந்தா ஆக்சுவலா நம்ம எப்படி எடுக்கணும்? 10/100 தான் எடுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரிதான் 50/3%. ஸோ கீழே அந்த 100 வந்துடும். ஓகேங்களா. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு இந்த சம்ம சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா போடலாம். இல்லாட்டி நான் ஃபார்முலா படி தான் போடுவேன் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க போடலாம். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, பிளஸ்க்கு பதில் இங்க மைனஸ் போடணும். பிரின்சிபல் எவ்வளோ? 18,000ங்களா. 1 - 6 எத்தனை சதவீதம்? 7%. 50/3%. ஓகேங்களா. 50/3%. கீழே 100 இருக்கு. அந்த 100 அப்படியே போட்டுக்கணும். 2 வருஷம். இப்போ 18,000. ஓகேங்களா. 300. ஓகேங்களா. 300 - 50 எவ்வளவு வரும்? 250/300ன்னு வரும். ஹோல் ஸ்கொயர். அடுத்ததா 18,000 × 250/300 × 250/300. ஓகேங்களா. இதை நீங்க சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஒரு 0க்கு ஒரு 0, இன்னொரு 0க்கு இதை கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 3 6 3 18. இதை அடிச்சோன்னா 2. ஓகேங்களா. 25 × 250 × 2. எல்லாரும் 25 × 2 50. 250 × 25. இதை போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு 12,500 கிடைக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ பாருங்க. எதுல வேணாலும் இந்த சம போடலாம். பட் 2 மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க உங்களுக்கு ரவுண்ட் வேல்யூலாம் வந்தா இந்த மாதிரி மெத்தட் நம்ம நார்மலா போட்டோம்ல ஃபர்ஸ்ட் அந்த மெத்தடே போடுங்க. ஈஸியாவே ஆன்சர் வந்துடும். அடுத்ததா இந்த கணக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சேம் கணக்கே தான். பாருங்க, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. இதுக்கு முன்னாடி கணக்குல 7%, சாரி 16 2/3% குறையுதுன்னு பார்த்தோம். இதுல சிம்பிளா 5% தான் குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தார். ஓகேங்களா. 30,000 கொடுத்து வாங்குறாரு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதோட மதிப்பு என்னவா இருக்கும்? ஒவ்வொரு வருஷமும் என்னன்னா 5% அதோட மதிப்பு குறையுது. ஓகேங்களா. The value of machine depreciate by 5% each year. A man pays ₹30,000 for the machine. Find its value after 3 years. ஓகேங்களா. இந்த சம்ம உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட்டா இருக்கோ கன்வீனியன்ட்டா அந்த மாடல்ல போடுங்க. போட்டுட்டு இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம போட்ட சேம் ப்ரொசீஜர். ஆனா என்ன, நீங்க இப்போ ஃபார்முலா யூஸ் பண்றீங்கன்னா A = P × 1 - R/100. 3 ஆண்டுகள் கொடுக்கறதால பவர்ல 3 போடணும். நீங்க நார்மலா கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டீங்கன்னா 2 வருஷம் நம்ம கண்டுபிடிச்சு போடுங்களா, அந்த 2வது வருஷம் வர வேல்யூவையும் அதுக்கு 5% எடுத்து 3வது வருஷத்துக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. பாருங்க, இப்ப 2வது வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சோங்களா, 2,500 ரூபாய் கழிச்சோம். அது அழிச்சிட்டோம் போல. ஓகேங்களா. இப்போ 2வது வருஷம் கண்டுபிடிச்சங்களா, அதை நம்ம என்ன பண்ணோம், திரும்ப 3வது வருஷத்துக்கு சப்போஸ் 2வது வருஷம் ஒரு 4,000 குறையுதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்.
இப்போ ஒரு 26,000 வருது, 2வது வருஷம் 26,000 இருக்குன்னா இதுக்கு நீங்க ஒரு 5% கண்டுபிடிச்சு ஓகேங்களா, இதுக்கு ஒரு வேல்யூ வருங்களா, இந்த வேல்யூல 1300 ரூபாய் வருதுன்னா இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் இருக்கிற 26,000த்துல கழிச்சு 3வது வருஷத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சு போடுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரும் நீங்க நார்மல் மெத்தட்ல போட்டீங்கன்னா ஓகேங்களா. இல்லாட்டி நான் ஃபார்முலா மெத்தட்ல போறேன்னா ஒன்னும் இல்ல, பவர்ல 3 ஓகேங்களா, 3 டைம் இந்த வேல்யூவை நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். 1 மைனஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 3 ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டா சேம் ப்ரொசீஜர், இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The population of a town has a constant growth of 6% every year if it is present population is 2387675. பல முறை இந்த சம் வந்து டிஎன்பிசில எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட சம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த சம்முக்கு ஆன்சரே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஓகேங்களா. அது மாதிரி அத்தனை டைம் ரிப்பீட்டடா ஒரு கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% வீதம் அதிகரிக்கிறது. இப்போது அதன் மக்கள் தொகை ஓகேங்களா 2,38,765 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம நார்மல் மெத்தட்ல இந்த சம்ம சால்வ் பண்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஃபார்முலா படி போனாலும் அதுவும் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா கேல்குலேஷன் அவ்வளோ கேல்குலேஷன் இருக்கும் இந்த சம்ல ஓகேங்களா. நம்ம எந்த மாதிரி போகலாம், ஃபார்முலாக்கே போகலாங்களா. A equal to P into 1 minus R by 100 whole square ஓகேங்களா. P எவ்வளோ 2,38,765. 1 minus R எவ்வளோ 6% by 100 the whole square ஓகேங்களா. 2,38,765 ஓகேங்களா. இதை நம்ம இங்க இப்படி கேன்சல் பண்ணி போறதா இருந்தாலும் போகலாம், அல்லது நீங்க அப்புறம் சால்வ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 100 நான் அப்புறமே சால்வ் பண்ணிக்கிறேன். 100 மைனஸ் 6 94 ஓகேங்களா பை 100 இன்ட்டு 94 பை 100. சாரி, இது ஆட் ஓகேங்களா, ஏன்னா அதிகரிக்கிறது தான் கொடுத்துருக்காங்க, டிப்ரிஷியேட் இல்லை ஓகேங்களா. அப்போ 106 பை 100 ஓகேங்களா. என்ன வரணும் இங்க 106 பை 100, இன்னொரு 106 பை 100 ஓகேங்களா. 106 பை 100 106 பை 100 2,38,765 இன்ட்டு 106 பை 100 இன்ட்டு 106 பை 100. நம்ம இந்த சமயம் எப்படி கொஞ்சம் எளிமையா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இதுவை ஓகேங்களா 1.06 மாத்திக்கலாங்களா. 100ஆல வகுத்தனா 1.06 இன்ட்டு 1.06. இந்த 1.06 பெருக்கிட்டு ஓகேங்களா ஒரு வேல்யூ வருங்களா, அதை எடுத்துட்டு போய் இது கூட பெருக்குனா ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாவே ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. பாருங்க, நான் 100ஆல வகுத்து என்ன பண்ணிக்கிறேன், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 106 என்பது 1.06 ஆக மாறுது ஓகேங்களா. இங்க ஒரு 1.06, இங்க ஒரு 1.06, 6 6 36, 6 6, திரும்ப 0 0 0 6 0 1. அப்போ 6 3 12 1 1 ஓகேங்களா. இங்க ஒரு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க ஒரு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ டோட்டலா 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 ஓகேங்களா. அப்போ 1.1236. அப்போ 2,38,765 நம்ம என்ன எதால பெருக்கணும், 1.1236. கேல்குலேஷன் தான் ரொம்ப பெருசா போகும் ஓகேங்களா. இதுக்கு நம்ம கொஞ்சம் இடம் தேவை, ஸோ இங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா. 2,38,765 இன்ட்டு 1.1236 ஓகேங்களா. இப்போ இத நம்ம பெருக்கி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா. கொஞ்சம் பெருசா போகும் ஓகேங்களா. மல்டிபிளிகேஷன் உண்மையிலே ரொம்ப பெருசா போகும். நம்ம போட தயாராக இருக்கணும். எக்ஸாம் பதட்டத்துல ஒரு வேல்யூ நம்ம மாத்தி போட்டாலே ஆன்சர் வராது ஓகேங்களா. போட்டுடலாங்களா. பாருங்க, 6 5 30 0 பேலன்ஸ் 3. அடுத்ததான் 6 6 36 ஒரு 3 39 ஓகேங்களா. திரும்பவும் 3 6 7 42 ஒரு 3 45 ஓகேங்களா. அப்போ பேலன்ஸ் 4 ஆயிடுது. 6 8 48 ஒரு 4 52 ஓகேங்களா. அப்போ பேலன்ஸ் 5. அடுத்ததா 6 3 18 ஒரு 5 23 பேலன்ஸ் 2. திரும்பவும் 6 2 12 ஒரு 2 14 ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 3ஆல பெருக்க போறோம். அடுத்ததா 5 3 15 பேலன்ஸ் 1. 6 3 18 பிளஸ் 1 19 பேலன்ஸ் 1. 7 3 21 பிளஸ் 1 22 ஓகேங்களா. அடுத்ததா 8 3 24 பிளஸ் 2 26 திரும்பவும் பேலன்ஸ் 2.
அடுத்ததா 3 3 9 பிளஸ் 2 11 பேலன்ஸ் 1. அடுத்ததா 2 3 6 பிளஸ் 1 7. ஓகேங்களா? அடுத்ததா 2ஆல பெருக்க போறோம். 2 5 10. ஓகேங்களா? பேலன்ஸ் 1. 1 6 6 பிளஸ் 1 7. அடுத்ததா 7 2 14 பேலன்ஸ் 1. அடுத்ததா 8 2 16 பிளஸ் 1 17. திரும்பவும் பேலன்ஸ் 1. அடுத்ததா 3 2 6 பிளஸ் 1 7. 2 2 4. ஓகேங்களா? அடுத்ததா இருக்கிறத அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 5 6 ஏன்னா 1ஆல தான் பெருக்கிறோம். ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. 8 3 2. திரும்பவும் 5 6 7 8 3 2. பாருங்க எவ்வளோ பெரிய வேல்யூ வருது பாருங்க. பாருங்க 0 இங்க என்ன வரும்னு பாருங்க 0 9 5 14. ஸோ 4 பேலன்ஸ் 1. ஓகேங்களா? 5 1 6 6 9 15 பேலன்ஸ் 1. ஓகேங்களா? 2 3 5 5 7 12 12 பிளஸ் 5 17 பேலன்ஸ் 1. 3 4 10 14 20 25. ஓகேங்களா? திரும்பவும் பேலன்ஸ் 2. பாருங்க 2 4 6 6 பிளஸ் 1 7 7 7 14 14 21 21 பிளஸ் ஒரு 6 27. ஓகேங்களா? பேலன்ஸ் 2. 3 3 7 10 17 25 25 ஒரு 7 32 பேலன்ஸ் 3. 3 4 7 10 18 பேலன்ஸ் 1. 2 3 5 1 6. அடுத்ததா 2. அப்போ இங்க என்ன பண்ணோம்னா 4 ஸ்தானம் தள்ளி என்ன பண்ணிக்கணும், புள்ளி வச்சுக்கணும். ஏன்னா இங்க 4 இருக்குங்களா, பாயிண்ட்டுக்கு அடுத்துதான் 4 நம்பர் இருக்கு. 1 2 3 4. ஓகேங்களா? புள்ளி வச்சனா இங்க வருதுங்களா. அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க 26 82 75 புள்ளி 26 82 75.7 வருது. ஸோ நம்ம இதை 76 கூட எடுத்துக்கலாம். பட் ஆன்சர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? புள்ளி 75 75.75 26 82 75. இங்க பாருங்க 72க்கு பதிலா என்ன இருக்கு இங்க ஆன்சர்ல 76 இருக்கு. ஓகேங்களா? இதை கூட நம்ம ஆன்சரா எடுத்துக்கலாம். ஆன்சர்ல ஆப்ஷன்ல வேற 2,68,000 ஆன்சரே இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 75.75ன்றதுனால 5க்கு மேல வந்தாலே இந்த இடத்துல ஒண்ணு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 22,68,276. பாருங்க எவ்வளோ பெரிய கேல்குலேஷன். சம்மு சிம்பிளா கொடுத்துட்டாங்க. நம்ம இதை கேல்குலேஷன்ல ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஆன்சரே நமக்கு வராது. ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்த உடனே ஓகேங்களா ரவுண்ட் வேல்யூவா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி 30,000 இருக்கு, ஓகேங்களா ரவுண்ட் வேல்யூவா இருக்கு, 5% இருக்குன்னா நீங்க தாராளமா நார்மல் மெத்தட்ல போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான நம்பர்ஸா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போடலாம். ஓகேங்களா? 2 மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது சூட் ஆகணும்னு தெரியுதோ அந்த இடத்துல அந்த இதுவை அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த டைப் பாருங்க. இந்த கொஸ்டினும் பல முறை டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும். பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சமயம் எப்படி இருந்துச்சு, ஒண்ணு வளரும் ஓகேங்களா, இல்ல தேய்மானம் ஆகும். ஆனா இந்த கொஸ்டின்ல பாருங்க முதல் ஒரு மணி நேரத்துல 5% வளர்ச்சி அடைதான், இரண்டாவது மணி நேரத்துல 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% திரும்பவும் வளருது. ஓகேங்களா? வளருது, குறையுது, திரும்பவும் வளருது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. The bacteria in a culture grows by 5% in the first hour, decreased by 8% in the second hour, and again increases by 10% in third hour. Find the count of the bacteria at the end of third hour in the initial count was 10,000. இந்த சமயம் எப்படி எளிமையா போடலாம்னு பாருங்க. 10,000 ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சதவீதம் என்ன ஆகுது, 5% வளர்ச்சி அடையுது. நார்மலா நம்ம 100% நார்மலா பர்சன்டேஜ்ல ஈக்குவேட் பண்ணுவோங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா 100% விட என்ன ஆகுதுன்னா 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 5% நான் என்னவா எழுதிக்கிறேன், 105% எழுதிக்கிறேன். 5% இன்க்ரீஸ் ஆகுது, நார்மல் சதவீதம் 100. ஸோ 5% இன்க்ரீஸ் ஆகுறதால அதை 105/100ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 5% சதவீதம்னு வந்தாலே என்ன வரணும், கீழே 100 வரணும். ஸோ நான் 5% இன்க்ரீஸ் ஆகுறதால பேஸ் 100%. அந்த 100% விட அது என்ன ஆகுது, 5% வளர்ச்சி ஆகுறதால
105% எழுதிட்டாங்களா. 2வது மணி நேரத்துல 8% வளர்ச்சி குன்றியும். சோ 2வது மணி நேரத்துல என்ன ஆகுதுன்னா 8% வளர்ச்சி குறையுது. சரிங்களா. அப்போ நார்மல் 100%, அதுல 8% கழிச்சுட்டோம்னா எவ்வளவு சதவீதம் ஆயிடும்? 92% ஆயிடும். ஸோ 92/100. 3வது பாருங்க, 3வது மணி நேரத்துல என்ன ஆகுது? 10% வளர்ச்சி அடையுது. நார்மல் சதவீதம் எவ்வளவு? 100. இன்னொரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 110%. இப்ப இதை நீங்க சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா. பாருங்க, 2 0க்கு 2 0 கேன்சல், இன்னொரு 2 0க்கு இன்னொரு 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், பேலன்ஸ் இது இருக்குங்களா 21/20. சாரி 2 2 5 10. அடுத்ததான் இது 2வது டேபிள்ல இது அடிக்கலாங்களா. 4 2 8, பேலன்ஸ் 1 46. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 21 × 46 × 11. 21 × 11 ஃபர்ஸ்ட் ஈஸியா பிரிக்கலாம். 1 2 1 2 231. அப்ப 231 × 46, ஒரு 6 6 6 18 + 1. ஓகேங்களா. பேலன்ஸ் 1 2 3 2 6 12 13. ஓகேங்களா. திரும்ப 4வது வாய்ப்பாடு, ஒரு 4 4 4 3 12, பேலன்ஸ் 1 2 4 8 9 6 8 4 12 5 6. ஓகேங்களா. 5 6 9 1 10. அப்ப எவ்வளவு வருது? 10,626. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, ஆப்ஷன் டி 10,626. ஓகேங்களா. நார்மலா 100%, அது நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். நார்மல் நம்ம பெர்சன்டேஜ்னாலே எது கூட ஈக்குவேட் பண்ணுவோம்? ஒரு பொருள் வாங்குறனா கூட 5%, ஓகேங்களா, தள்ளுபடினா அது 100%தான் 5% தள்ளுபடி ஆகும். ஓகேங்களா. அதனால எல்லாத்தையுமே நம்ம 100 கூட தான் ஈக்குவேட் பண்ணணும். அந்த மாடலை வச்சு அதை நீங்க பெர்சன்டேஜ இங்க ஞாபகம் வச்சு நீங்க போட்டீங்கன்னா இந்த சம்முக்கு ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. நீங்க தனித்தனியா போட்டு ஃபர்ஸ்ட் 10,000க்கு 5% அதிகரிக்கிறது, அப்புறம் வர வேல்யூ திரும்பவும் 8% குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சு திரும்பவும் 10% அதிகரிக்குதுன்னு போட்டீங்கன்னா அரை மணி நேரம் இந்த சம்ம சால்வ் பண்ணேன். ஓகேங்களா. சோ இதை ஒரே ஸ்டெப்ல நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போட்டோம்னா ஒரே ஒரு 5 நிமிஷத்துல இந்த சம்ம போட்டுடலாம். ஓகேங்களா. கால்குலேஷன் கூட பாருங்க, ஈஸி தான். 21 × 11, அந்த வேல்யூ வெறும் 46 கூட பெருக்கினாலே நமக்கு ஆன்சர் வந்துருது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மணிக்கு 2.5% அதிகரித்து வருகிறது. ஆரம்பத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 5,05,500 ஆக இருந்தால் 2 மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா. In a laboratory, the count of bacteria in a certain experiment was increasing at the rate of 2.5% per hour. ஓகேங்களா. Find the bacteria at the end of 2 hours if the count initially 5,05,600. ஓகேங்களா. 2.5% ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஓகேங்களா. ஆரம்பத்துல எவ்வளவு இருக்கு? 5,05,600 இருக்கு. 2 மணி நேரம், ஓகேங்களா, 1 மணி நேரத்திற்கு 2.5%. சோ 2 மணி நேரம் கழிச்சு எவ்வளவா இருக்கும்? அதுதான் கேள்வி. ஓகேங்களா. இத நம்ம நார்மல் மெத்தட்ல போடலாங்களா. அப்போ 5,05,600 2.5%. ஓகேங்களா. அப்போ 2.5/100. ஓகேங்களா. இப்ப பாருங்க, 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹவருக்கு. சோ நம்ம 5,05,056. ஓகேங்களா. இது மட்டும் தான் இருக்கு. இங்க 2.5 இருக்கு. இதை பெருக்கி போட்டா 5 6 30, பேலன்ஸ் 3 5 5 25 28. அதுதான் 5 5 25, 6 2 12, 5 2 10 11. 5 2 10 11, 5 2 10. நான் ஏதோ வேகமா போற மாதிரி இருக்கும், பட் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேற வழி இல்லை, நிறுத்தி சொல்ல முடியாது. நான் பாட்டுக்கு கொஞ்சம் பெருக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு நோட் பென் எடுத்து நீங்க வேணா சைட்ல பெருக்கிட்டே வாங்க, ஈஸியா இருக்கும். 8 2 10. ஓகேங்களா. 8 2 10, 0, பேலன்ஸ் 1 3 4. அடுத்ததான் 6 2 1, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 12,640 என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. அப்போ 5,05,600 இருந்தது, ஒரு 12,640 என்ன ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0 4 6 6 12, பேலன்ஸ் 1 7 8 1 5. ஓகேங்களா. அப்போ 5,05,000 இருந்தது 1 மணி நேரத்துல. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹவர்ல எவ்வளவு மாறி இருக்கு? 5,18,240 மாறி இருக்கு. இப்போ இந்த 5,18,240க்கு நம்ம 2.5% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0,
இந்த 2.5/10 இருக்குங்களா, இதை நம்ம என்னவா எழுதிக்கணும்னா 0.25 மாத்திக்கிறோம். ஓகேங்களா, 100 இருந்தா எப்படி நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமோ, இங்க 10 இருக்கு, ஒரு 0, ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இங்க 0.25 மாறிடும். அப்ப பேலன்ஸ் எவ்வளோ? 5, 18, 240. ஓகேங்களா, இப்ப இதை பெருக்கி போடலாங்களா? 40 இல்ல 4 4 இன்ட்டு 0.25, 4 5 20, பேலன்ஸ் 2. அடுத்ததா 20ங்களா, 4 5 20, 0 2. அடுத்ததா 5 2 10, 12, பேலன்ஸ் 1. அடுத்ததா 8 5 40, 41, பேலன்ஸ் 4. அடுத்ததா 1 5 5, 9, 5 5 25. அடுத்ததா 2ஆல 4 4 2 8, 2 2 4, 8 2 16, பேலன்ஸ் 1. 1 2 2 3. அடுத்ததா 5 2 10. உங்களா அடுத்ததா 0 0 3 4 5. உங்களா 4 5. இப்ப பாருங்க 0 8 2 10, பேலன்ஸ் 1. 2 6 9 6 15, பேலன்ஸ் 1. 5 6 9 2 1. ஓகேங்களா, அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 12,956 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி 5,18,240 இருந்தது. இப்போ ஒரு 12,956 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 2வது வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அது 2வது மணி நேரம். ஓகேங்களா, 6 5 4 9, 9 2 11, பேலன்ஸ் 1. 8 9 11, திரும்பவும் 1. ஓகேங்களா, 1 2 3, 53,1196 கரெக்டா வருதுங்களா? 53,000 ஓகேங்களா 1196. ஓகேங்களா, நார்மல் மெத்தட்ல போட்டாலே ஈஸியா நம்ம போட்டுடலாம். நீங்க ஃபார்முலா படி போட்டாலும் போடலாம். ஓகேங்களா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாடல்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்கன்னா 2 முறை பெருக்கி, ஓகேங்களா, நிறைய ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ எல்லாம் நமக்கு தெரிய வேண்டியதா இருக்கும். அதை பெருக்கி இதை பெருக்கின்னு டைம் அதிகமா கன்சியூம் பண்ணிடும். ஓகேங்களா, நீங்க ஃபார்முலா படி போறது இருந்தாலும் போடலாம். ஓகேங்களா, நார்மலா ஃபார்முலா A = P × 1 + R/100 whole power n. ஓகேங்களா, P ஓட வேல்யூ 5,05,600 இன்ட்டு 1 + R ஓட வேல்யூ 2.5/100. ஓகேங்களா, 102.5/100 வரும். அதை நம்ம கேன்சல் பண்ணனா நம்ம கேன்சல் பண்றதுக்கே டைம் போகும். ஓகேங்களா, அந்த நேரத்துல நீங்க இதை கால்குலேட் பண்ணியே போட்டு போயிடலாம். ஓகேங்களா, கொஞ்சம் பிராக்டிஸ் தேவை. பிராக்டிஸ் இருந்தா இந்த மாடல் சம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாவே போட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்ததான் இந்த கணக்கை பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்த கணக்கு தான், ஆனா கேள்வி கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். 1 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. Find the compound interest on 50,000 for 3 years. If the rate of interest are 15%, 20% and 25% are first, second and third years respectively. நம்ம பாக்டீரியா கணக்கு போட்டோங்களா, அதே கணக்கு அதையே இங்க இந்த மாதிரி கண்டினியூஸா எங்கேயாச்சு சதவீதம் கொஸ்டின் கேட்டாலே நீங்க என்ன பண்ணணும்னா 15,000 ஓகேங்களா இன்ட்டு 15%னா 100%த்தை விட 15% அதிகம். அப்போ 115/100. அடுத்ததா 20 இருந்தா 120/100, 25னா 125/100. ஓகேங்களா, 100%த்தை விட 15% அதிகமா இருக்கு, 20% அதிகமா இருக்கு, 25% அதிகமா இருக்கு. ஸோ 115, 120, 125/100ன்னு போடணும். இப்ப நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, 2 0க்கு 2 0, இன்னொரு 0க்கு இன்னொரு 0 கேன்சல், இந்த 0க்கு இங்க கேன்சல். ஓகேங்களா, அடுத்ததா இங்க 125 இருக்குங்களா, இது அடிச்சனா 5 25 125, 4 25 100, 4வது வாய்ப்பாடுல அடிச்சனா 3. ஓகேங்களா, அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க 15 இருக்கு, இங்க 115 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. 3 15. ஓகேங்களா, 15 இங்க ஒரு 15, 15 எவ்வளோ? 15 ஸ்கொயர். ஓகேங்களா, 225. அப்போ 225 பேலன்ஸ் இருக்கிற 115, இதை ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு கிடைக்க போறது மொத்த தொகை. பாக்டீரியா கணக்குல கூட என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா நம்ம இத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது, இத்தனை சதவீதம் குறையுது, திரும்பவும் அதிகரிக்கிறது. அப்படி அதிகரிச்சாலும் அதிகரித்ததை மட்டும் ஓகேங்களா நம்ம கண்டுபிடிக்கல, மொத்த பாக்டீரியாவோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த கணக்குல பாருங்க 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறது அமௌண்ட். ஓகேங்களா, மொத்த தொகை. அதுல இருந்து நம்ம வட்டியை மட்டும்தான் கண்டுபிடிக்க போறோம். வட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இருக்கிற அசலை கழிச்சோம்னா நமக்கு வட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா, வரப்போற ஆன்சர்ல
நம்ம அசலை கழிச்சுனா நமக்கு வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க 225 115 பெருக்கலாங்களா? 5 5 25 பேலன்ஸ் 2, 5 2 10 12 பேலன்ஸ் 1, 5 2 10 11, 5 2 2 5 2 2. ஓகேங்களா? இப்ப பாருங்க 5 7 5 7 8. ஓகேங்களா? 2 4 5. ஓகேங்களா? 25,875. ஓகேங்களா? இது மொத்த தொகை. ஓகேங்களா? மொத்தமா வந்தது. கொஸ்டின்ல நமக்கு கூட்டு வட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து 15,000 அசலை நம்ம கழிச்சிடணும். ஓகேங்களா? அசலை கழிச்சிட்டோம்னா நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். 5 7 8 25ல 15 போனா 10. அப்ப ஆன்சர் 10,875. ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 10,875. புரியுதுங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்தா நீங்க 115 120 125 தான் எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா இந்த சமயம் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். தனித்தனியா நீங்க போட்டீங்கன்னா ஒன்னொன்னுத்துக்கும் போட்டீங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரம் ஆகும் சால்வ் பண்ணி முடிக்க. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா பெர்சன்டேஜ் வந்தா இதுல போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நாளைக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இது போதும். நாளைக்கு நம்ம காலையிலேயே இருக்கிற மாடல் சம்ஸை இன்னும் பேலன்ஸ் ஒரு 2 மாடல் 2 டைப் இருக்கு. இன்னைக்கு ஒரு 2 டைப் பார்த்தோங்களா? இன்னும் ஒரு 2 டைப் சம் இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அந்த 2 டைப்பையும் நாளைக்கு பார்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை முடிச்சிடலாம். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நானும் தினமும் போடலாம் நினைப்பேன். பட் எனக்கு போடுற அளவுக்கு டைம் இல்லை. கொஸ்டின் கூட கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதுக்கு தான் டைம் இல்லை. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு 2-3 நாட்கள்ல 5ஆம் தேதிக்குள்ள ஓகேங்களா இருக்கிற டாபிக்கை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்சிஎம் ஹெச்எஃப் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை வேணா கூட நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப் ரெஃபர் பண்ணிக்கலாம். மற்ற இருக்கிற டாபிக்ஸ் ஓகேங்களா, டைம் அண்ட் ஒர்க் இருக்கு, இன்னும் மென்சுரேஷன்ல 2D 3D இருக்கு, ஏரியா வால்யூம் ஓகேங்களா, இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் 2-3 நாள்ல முடிக்க ட்ரை பண்றேன். ஓகேங்களா? கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நிறைய நண்பர்கள் மேக்ஸ் போட சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. நிறைய பேருக்கு என்னால ரிப்ளை பண்ணவும் முடியல. யாருக்காச்சும் மனசு கஷ்டப்பட்டு இருந்தா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னால ரிப்ளை பண்ண முடியல. ஓகேங்களா? நிறைய மெசேஜஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னு பார்த்து ரிப்ளை பண்ண முடியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன், ஒரு சிலருக்கு ரிப்ளையும் பண்ண முடியல. ஓகேங்களா? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால போடுறதுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா? போடக்கூடாதுன்னு இல்லை, போட டைம் இல்லை. ஓகேங்களா? ஷார்ட்ஸ் போட மட்டும்தான். ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷத்துல எடுத்து முடிச்சிடுறதா இருக்கு. அதனால ஷார்ட்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தேன். ஓகேங்களா? அதுவும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் கவர் பண்ணாமே இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஷார்ட்ஸ் நிறைய போட்டுட்டு இருந்தோம். இங்க கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்தும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய டாபிக்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் டாபிக்ஸ் இன்னும் கவர் பண்ணாம இருந்தால் அதை வேணா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நான் அதை வேணா போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.